அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு சிறப்பான நல்ல செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தொடர்பான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நம்முடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிச்சுங்க. சரி, என்ன அப்படின்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா டெட்டுக்கான அறிவிப்பு வந்து இந்த வருஷம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெட்டு நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் உண்மையிலேயே யாரும் எதிர்பாராத வகையில் நமக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியாக டிஎன் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான அறிவிப்பு அப்படின்றது டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. உண்மையிலே இதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா டெட் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு கட்டாயம் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் டெட்டு தேவையா இல்லையா ப்ரமோஷனுக்கு அப்படின்ற ஒரு கேஸும் போயிட்டுருக்கு. அதனுடைய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் அந்த தீர்ப்பும் வெளிவர இருக்குது. அந்த தீர்ப்பு என்னவாக வரவிருக்கு அப்படின்றத கிட்டத்தட்ட எல்லாருமே இப்போ அனுமானித்து ஊகிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு டெட்டு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ரொமோஷனுக்கும் டெட்டு தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் ஆசிரியர்களுக்கும் டெட்டு புது நியமனத்துக்கும் தேவை அப்படின்றதுனால இந்த டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. இந்த பேப்பர் 1 பேப்பர் 2ல் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி எவ்வளோனா 82. சரிங்களா? 150க்கு 82 வினாக்களுக்கு நம்ம விடையளிச்சோன்னா போதும், நிச்சயமாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த 82 மார்க் அப்படின்றது வெகு சுலபமாக எடுக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? நீங்கள் எங்கேயுமே போய் தேட தேவையில்லை. சைக்காலஜி தவிர மற்ற எல்லாமே நமக்கு வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? தமிழ், அதே போல் சோஷியலாக இருக்கலாம், மேக்ஸு, சயின்ஸு, அதே போல் நமக்கு இங்கிலீஷ் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நமக்கு மெயினாக கேட்பாங்க, சைக்காலஜி தவிர. சரிங்களா? சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போட்டு படித்தோன்னா நிச்சயமாக இந்த டிஎன் டெட்டில் நம்ம அனைவரும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பிடிபிஆர்டி, அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஒரு நேரடி நியமனத்துக்கான தேர்வும் இந்த ஆண்டு அறிவிப்பில் இருக்குது. சரிங்களா? ஆனுவல் பிளானில் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த தேர்வில் நீங்கள் டெட்டில் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா இந்த பட்டதாரி ஆசிரியருக்கான அந்த தேர்வுலேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனவே தயவுசெய்து ஆசிரியர்களே, இது வந்து ஒரு பொன்னான தருணம். இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த டெட்டில் பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டைம் பாஸ் பண்ணுற போதும் நமக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது லைஃப் லாங் வேலிடிட்டி நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? நீங்கள் இடைநிலை ஆசிரியர் ஆகணுன்னாலும் சரி, பட்டதாரி ஆசிரியர் ஆகணுன்னாலும் சரி, அதே போல் நீங்கள் அரசு பள்ளியில் ஏதாவது பணி புரிஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு தேவைனாலும் சரி. சரிங்களா? ப்ரொமோஷனுக்கு டெட்டு கட்டாயம் அப்படின்ற தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது. சரிங்களா? அதை கருத்தில் கொண்டு தான் அரசாங்கம் இந்த ஒரு டெட்டு நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க அப்படின்றத நான் வந்து என்னுடைய ஒரு அனுமானத்தில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் எல்லாருமே இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இன்று, அது சரிங்களா, ஆகஸ்ட் 11 2025 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இன்றிலிருந்தே அப்ளை பண்ணலாம். ஆகஸ்ட் 11லேருந்து செப்டம்பர் 8 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆகஸ்ட் 8லேருந்து ஆகஸ்ட் 11லேருந்து செப்டம்பர் 8 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும், ஏதாவது கொஸ்டின்னாலும் இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடியில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அங்கே கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தொடர்பான எல்லா விவரங்களையும் நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். என்ன குவாலிஃபிகேஷன், பேப்பர் 1 எப்படி, பேப்பர் 2க்கான எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ் என்ன, எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதே போல் நானும் டெட்டு பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற முறையில் என்னுடைய அனுபவங்களையும் இந்த ஸ்டடி டிப்ஸு, கொஸ்டின் ஆன்சர் மற்ற எல்லாத்தையும் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் நமக்கு செய்ய வேண்டியது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.